ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். Let us sing this song together. நாம் எல்லோரும் இந்த பாடலை பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமரன்பை கண்டடைந்தே சமூகத்திலே இறை பாடுதல் தரும் தேவா தலை தோலை சேர்த்திடுமே இறை பாடுதல் தரும் தேவா இறை பாடும் சமூகத்திலே சாமரை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சத்துரு தலை கண்டோட நித்தமோ செய்திடும் சத்துரு தலை கண்டோட நித்தமோ செய்திடும் என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே இன்று காத்திடுமே திருப்பாதம் நீ வந்தே கிருபை நிறை இயேசுவே சமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சமரன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. Today we are going to see about the spiritual wind. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஆவிக்குரிய காற்று. So, what is the spiritual wind? ஆவிக்குரிய காற்று என்றால் என்ன? What the Bible say about the wind? வேதாகமம் அந்த காற்றை பற்றி என்ன கூறுகிறது? So, in this message, இந்த செய்தியிலே I want to see a little bit of what this fourth wind of God signifies. ஆண்டவர் அனுப்புகிற இந்த நான்கு திசையில் உள்ள காற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். There are four winds mentioned in the Bible. வேதாகமத்திலே நான்கு விதமான காற்றுகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. So when the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் moves in a revival, ஒரு எழுப்புதல் கூட்டத்திலே அவர் அசைவாடும் பொழுது there will be the four wind that blew. அங்கே நான்கு விதமான காற்றுகள் அடிப்பதை நாம் பார்க்க முடியும். So I am not talking about the natural wind. நான் பேசுவது இயற்கையாக வருகிற காற்றை பற்றி அல்ல. I am talking about the spiritual winds of God. கர்த்தர் அனுப்புகிற ஆவிக்குரிய காற்றை பற்றி தான் நான் இப்பொழுது உங்களிடம் கூற போகிறேன். Let us look at the book of Zechariah. Zechariah chapter 10 verse 1. Zechariah 10:1. பின் மாரி காலத்து மழையை பின்மாரி பின் மாரி காலத்தில்
பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாகும் அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பாருங்க, முன்னதாக பேசும்போது நான் கேட்டுட்டு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன, வெய்ய காலம், பயங்கரமான ஒரு காலம். ஆனால் இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு காற்று மாத்திரம் மழையும் தேவை. இந்த மழைக்காக கூட ஜெபிக்கும்படியாக இந்த புக் ஆஃப் செகரியாவிலே ask the Lord for rain in the time of latter rain. அங்கே பின்மாறி மழை காலத்திலே மழைக்காக ஜெபிக்கிறார்கள். The Lord will make a flashing clouds. ஆண்டவராகிய தேவன் ஒரு மேகத்தை அங்கே வரவழைக்கிறார். போன வாரம் மேல மெசேஜை பார்த்தோம். Last year we have seen a very good message. The great city பற்றி பார்த்தோம். We have seen about the great city. பரலோகத்தை பற்றி பார்த்தோம். We have seen about the heavenly kingdom. பரலோகத்தினுடைய மெஷர்மென்ட்ட பார்த்தோம். The heaven and the measurement. பரலோகத்துல என்னென்ன இருக்குதுன்னு What பார்த்தோம். all in the heaven. அதோட சேர்ந்த மாதிரி தான் இது. This also is combined with that. The Lord will make a flashing clouds. ஆண்டவராகிய தேவன் ஒரு மேகத்தை உண்டாக்குகிறார். He will give them showers of rain. அங்கே ஒரு மழை பொழிவை கொடுக்கிறார். And grass in the field for everyone. அங்கே எல்லோருக்கும் அதை கொடுக்கிறார். And he tells us நம்மிடம் சொல்லுகிறார், there Priscilla means exactly அங்கே ஆச்சரிய விதமாய் that when the time comes for the latter rain, அங்கே பின்மாறி மழையின் காலத்திலே we are to ask. நாம் தேவனிடம் மன்றாட வேண்டும். தேவனிடத்தில் கேட்க வேண்டும், மன்றாட வேண்டும். இல்லையா? So நம்ம இந்த காரியத்தை செய்யணுமா? Okay. Ask. It's very important. இது மிக முக்கியம். We need to realize நாம் அதை ஞாபகப்படுத்த வேண்டும். what we are asking for. நாம் எதற்கு என்ன கேட்கிறோம் and what is involved in this revival. இந்த ஆண்டவருடைய எழுப்புதலிலே என்ன இருக்கிறது? So and also அது மாத்திரமல்லாமல் I want to remind you உங்களிடம் நான் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். another scripture இன்னொரு வேத வசனம். another scripture from the book of Ezekiel. எசேக்கியா புத்தகம். எசேக்கியா நமது என்ன ஞாபகம் வருது அவரை பற்றி யார் சொல்ல முடியுமா? ராஜா. ராஜா எல்லாருமே தெரியும். 50 years. Are we doing this thing? எசேக்கியேல் இவரை நினைக்கும் போது என்ன ஞாபகம் வருது? பைபிள் படிக்கும் போது இதெல்லாம் தெரியும். ப்ராஃபிட் எல்லாருக்கும் தெரியும். ப்ராஃபிட் என்ன காரியம் அவங்க செய்தாரு ஞாபகம் இல்லையா? சரி, here this Ezekiel take the seed in the hands of the Lord கர்த்தருடைய கரம் comes upon me என்மேல் இறங்கினது and brought me out in the spirit of the Lord கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக என்னை கொண்டு வரப்பட்டது and set me down in the midst of the valley. அங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய ஆவி ஆவியில் நிரப்பப்பட்டு அங்கே ஒரு பள்ளத்தாக்கிலே அவர் பார்த்தோம். கர்த்தருடைய ஆவி யாரை கொண்டு சென்றது? யோவான் கொண்டு சென்றா அவர்தான் பத்மதீவில். அவர்தான் என்ன பண்ணாருன்னா எழுதினார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். இங்க எசேக்கியால் போலதான். Even the Ezekiel who was filled with the Holy Spirit. So the hands of the Lord came upon him. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி and brought him out in the spirit. அவரை ஆவிக்குள்ளாக கொண்டு போய் பள்ளத்தாக்கிலே இங்க சொல்லுது வேதத்துல brought him out in the spirit ன்னு சொல்லுது. இந்த ஸ்பிரிட் என்ன? அவரை பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டு அவரை அப்படியே தூக்கி செல்கிறது. இந்த ஆவி ஆவின்றோம். What is the spirit? What is that spirit? ஆவினா என்ன? கர்த்தருடைய ஆவி. காற்று. ஒரு ஆவி வந்ததுன்றோம். ஆவி போயிடுச்சு.
So brought in the spirit of the Lord கர்த்தருடைய ஆவியானவர் and set me down in the midst of the valley. அங்கே இந்த எசேக்கியா என்ற தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கிலே விடுகிறது. இந்த காற்றை பற்றி தான் பேச முடியும். Now we are going to I am going to tell about that wind. நீங்க ஜெபிக்கும் போது கூட When you pray, இந்த காத்தோட ஜெபிக்க வேண்டும். you pray with this wind. So the praying அந்த ஜெபமானது in the four winds நான்கு காற்று திசைகளிலே நாம் ஜெபிக்க of வேண்டும். God for revival. கர்த்தர் எழுப்புதலை அனுப்புவார். So this is so when you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது you have to pray in this four wind இந்த நான்கு காற்றினுடைய திசைகளிலே of God for this revival. கர்த்தருடைய எழுப்புதல் வருவதற்கு. So here the prophet Ezekiel இங்கே எசேக்கியா தீர்க்கதரிசி and the spirit of the Lord தேவனுடைய ஆவியானவர் took him down in the midst of the valley. அங்கே அந்த பள்ளத்தாக்கிலே அவரை கொண்டு போய் நடுவிலே நிற்க செய்து And it was full of bones. அங்கே முழுக்க முழுக்க எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் இருந்தது. எசேக்கியா 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க எசேக்கியா பார்த்தா 37 So it was full of bones. அது முழுக்க முழுக்க எலும்புகள். ஒரு கற்பனையா நம்ம நினைக்கலாம் அப்படின்னு நமக்கு பக்கத்துல ஒரு கீழ்பாக் கலர் இருக்குது, ஒரு அருமையான அழகான கலர் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பக்கத்துல நம்மளுக்கு ஓட்டேரி இடுகாட்டுன்னு சொல்லுவோம், ரெண்டே இருக்குது. நம்ம இந்த ஓட்டேரி இடுகாட்டுக்கு போகணும்னா நிறைய எலும்புகளை பார்க்கலாம் இல்லையா? எலும்புகளை See in the cemetery we can see many எலும்புகளை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆண்டவர் இவரை கொண்டு போறார். Like that place, God has taken the prophet Ezekiel to the cemetery. So God set him down in the midst of the valley. கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே அவரை கொண்டு போய் And it was full of bones. அது எலும்பு கூடுகளால் நிறைந்திருக்கிறது. Then if you read this thing, இதை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதை அறிவீர் என்றேன். So then he caused me to pass by them all around. ஆண்டவராகிய தேவன் அந்த எலும்புகளின் ஊடாக என்னை நடக்கும்படியாக செய்தார். So and behold, there were many in the open valley. அங்கே அந்த திறக்கப்பட்ட அந்த பள்ளத்தாக்கிலே அநேக எலும்புகள் இருந்தது. And indeed means really they were very dry. அது உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள். அந்த எலும்பு எப்படி இருந்தது? காய்ந்த எலும்பு, உலர்ந்த எலும்புகள். And he said to me, அவர் என்னை நோக்கி சொன்னார், Son of man, தேவனுடைய மனிதனே, can this bone live? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று யார் கேக்குறது? God. ஆண்டவர் யார்கிட்ட கேக்குறாரு? எசேக்கியா தீர்க்கதரிசியை எங்க கொண்டு போறாரு? பள்ளத்தாக்குல கொண்டு போய் இந்த எலும்புங்க இருக்கிற இடத்துல இவர் என்ன பண்றாரு? அவரை நடக்க விடுறாரு. நடக்க விட்டு கேட்கிறார், எலும்பு உலர்ந்த எலும்பு. It is a dry bones. இந்த உலர்ந்த எலும்பு The dry bones உயிர் அடையுமான கேள்வியும் கேட்கிறார். Is it possible to live alive? And so he answered to Lord. கர்த்தருக்கு அவர் பதில் சொல்றார். He answered to Lord God. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த எலும்புகளை நோக்கி, You know. உமக்கு தெரியும் என்றார். உமக்கு கர்த்தர் அப்போ அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உமக்கு கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் இதை அறிவீர். So again he said to me, அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார், prophesy to this bones. இந்த தீர்க்கதரிசி அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். And say to them, எப்படியா? Say to them, அந்த எலும்புகளை பார்த்து சொல்ல, O dry bones. ஓ உலர்ந்த எலும்புகளே, O dry bones, ஓ உலர்ந்த எலும்புகளே, hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், காய்ந்து போன dry bones.
என்ன பண்ண இப்போ? கர்த்தருடைய வார்த்தையை கேள். Hear the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். And thus say the Lord God, கர்த்தராகிய ஆண்டவர் so this bones, இந்த எலும்புகளை நோக்கி, surely I will cause the breath. இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இங்க பாருங்க, surely I will cause the breath. நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். I will send என்ன பண்ணாரு? முதல்ல ஜெனசிஸ்ல என்ன பண்ணாரு? உண்டு பண்ணி என்ன பண்ணாரு? மூக்குல ஊதினார். மூக்குல ஊதினாரு. அதுதான் காற்று. மூக்குல என்ன பண்ணாரு? காற்று ஊதினார். அப்புறம் என்ன இங்க அதே பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? So I will cause a breath to enter into you and you shall live. ஆண்டவர் இந்த எலும்புகளை பார்த்து சொல்றார், நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்பொழுது உயிர் அடைவீர்கள். நான் சமீபத்துல I was reading an article. ஒரு காரியத்தை படித்தேன். In that article, அந்த ஆர்டிகல்ல I saw a 93-year-old man in Italy. இத்தாலி தேசத்திலே இப்பொழுது நடந்த ஒரு காரியம். 93 வயதுள்ள ஒரு பெரியவர். He got better in the hospital. கொரோனா. Yes, regarding கொரோனா வியாதியால் அவர் பாதிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு சுகம் பெற்று வந்தார். Really happened. இது உண்மையாக நடந்தது. It was told to he was told to pay for the ventilator. அவருக்கு வென்டிலேட்டர் வைத்தார்கள். For one day. சுவாச கருவி. அதற்கு ஒரு நாளைக்கு the old man, அந்த வயதானவர் he was crying. அவர் அழுதார். The doctor advised him டாக்டர் அவரிடம் சொன்னார்கள், not to cry over the bill. வயதானவர் ஏன் இந்த பில்லை பார்த்து அழுகிறீர்களா என்று கேட்டார்கள். What the old man said, ஆனால் அந்த வயதானவர் என்ன சொன்னார்? made all doctors cry. அந்த வயதானவர் அந்த பில் கட்ட முடியாமல் அழுகிறார் என்று டாக்டர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த வயதானவர் சொன்னவுடன் டாக்டர்கள் எல்லாரும் அழுதார்கள். The old man said, அந்த வயதானவர் அப்படி என்ன சொன்னார்? I don't cry because of the money. நான் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை, அதை கட்டுவதற்கு என்னிடம் பணம் இருக்கிறது. I have to pay. நான் அதை கட்டி விடுவேன். I can pay all the money. எல்லா பணத்தையும் என்னால் கட்ட முடியும். I cry. நான் ஏன் அழுதேன் என்றால், because ஏனென்றால் I have been breathing நான் God's air. கர்த்தருடைய காற்றை for 93 years. 93 வருடம் நான் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன். But I am ஆனால் never had to pay anything for it. நான் ஒரு நாளைக்கு 5000 கட்டுகிறேன். ஒரு நாள் கூட நான் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. But for using a ventilator in your hospital, ஆனால் உங்களுடைய மருத்துவமனையில ஒரு நாள் வென்டிலேட்டர் இருக்கு. for just one day, ஒரே ஒரு நாள் வென்டிலேஷன் தான் I have to pay நான் $5,000. 5000 US டாலர் கட்ட வேண்டியதா. You know, $5,000 means $5000 எவ்வளவு தெரியுமா? $1,000 is 75,000 rupees. ஒரு $1000 $1000 75,000 ரூபாய். $1000 75,000. 5 முறை 75,000. அப்பனா பாரு, ஒரு நாளைக்கு இந்த வென்டிலேட்டர் செலவு 5000 plus அவருடைய ஹாஸ்பிடல் செலவு. அது மாத்திரம் இல்லாம ஹாஸ்பிடல் செலவு. So and but I never had to pay anything for it. ஆனா ஆண்டவருடைய காற்றை இலவசமாய் சுவாசித்துக் கொண்டிருந்து 93 வயது வரை நான் சுவாசித்ததுக்கு கடவுளுக்கு நான் ஒரு பைசா கூட கட்டினதில்லை. But for using ventilator in your hospital, ஆனால் உங்களுடைய மருத்துவமனையில் for just one day, ஒரே ஒரு நாள் தான் I have to pay this much of amount. இவ்வளவு பணத்தை நான் கட்ட வேண்டியதா இருக்கிறது. I realize now நான் இப்பொழுது நான் நினைக்கிறேன், how much I owe. நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு one day
$5,000 நீ கேக்குறியே, $5,000 you hospitalized people are asking. நான் 93 வயசு வரைக்கும் அவர் கொடுத்த அந்த காசை சுவாசித்து இருக்கிறேன். நான் எவ்வளவு அவருக்கு கடன் பட்டது நான் இருக்கேன் பாரு. But 93 years still I'm using my God's will. How much I have to pay to the Lord? I never thanked Jesus for it ஆனால் before. நான் ஒரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொன்னதே இல்லையே இந்த But சுவாசத்துக்காக. now I just thought about that thing இப்பொழுது நான் ஆண்டவருடைய அன்பை நினைத்து and start crying. நான் அழுகிறேன் என்று I சொன்னேன். have to pay this much of amount. இவ்வளவு பணத்தை நான் கட்ட வேண்டியதா I இருக்கிறது. realize now நான் இப்பொழுது நான் நினைக்கிறேன் how much I owe. நான் ஆண்டவருக்கு எவ்வளவு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு One day $5,000 நீ கேக்குறியே, $5,000 you hospitalized people are asking. நான் 93 வயசு வரைக்கும் அவர் கொடுத்த அந்த காசை சுவாசித்து இருக்கிறேன். நான் எவ்வளவு அவருக்கு கடன் பட்டது நான் இருக்கேன் பாரு. But 93 years still I'm using my God's will. How much I have to pay to the Lord? I never thanked Jesus for it ஆனால் before. நான் ஒரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொன்னதே இல்லையே இந்த But சுவாசத்துக்காக. now I just thought about that thing இப்பொழுது நான் ஆண்டவருடைய அன்பை நினைத்து and start crying. நான் அழுகிறேன் என்று சொன்னார். நீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்த கொரோனா அந்த கொரோனால நம்மள என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்ல படாத பாடுபட்டு வாட்ஸ்அப்ல படாத குஜராத்தான் அப்படின்னு தான் போட்டு மற்றவனையும் டென்ஷன் ஆக்கி எவ்வளோ குழப்பங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதே இந்த வாட்ஸ்அப்பை நீ யூஸ் பண்ணி எவ்வளவு நல்ல விஷயம்லாம் பண்ணலாம் தெரியுமா? இந்த வாட்ஸ்அப்ன்றதுக்கு பதிலா என்னது ஜூம் இருக்குது. அந்த ஜூம்ல போய் ஒரு ப்ரேயர் செல்ல ஒண்ணு ஆரம்பிச்சு நான் ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் ப்ரேயர் பண்றேன், வாங்க ஜூமுக்கு வாங்க, உங்க காலையில ப்ரேயர் பண்றேன்னா அது முடியல. அப்போதான் உங்களுக்கு எல்லாமே. ஆனா குஜராத் செய்யறதுக்கும் புடின் செய்யறதுக்கும் எங்கிறது பலன் வருதுன்னு இதை நினைச்சுதான் அந்த பெரியவர் என்ன பண்ணாரு. அப்போ அவரோட சேர்ந்து எல்லா டாக்டருமே அழுதாங்க. All the doctors together with them, that 93-year-old man, they cried. படிச்சவர்கள். They all are good educated. That's what I told you. அதைதான் நான் உங்களிடம் சொல்கிறேன். அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த உலர்ந்து போன காய்ந்து போன எலும்புகளை பார்த்து சொல்லுகிறார். இதென்ன சொல்லிட்டு இருக்க? காய்ந்து போன எலும்பு. காய்ந்து போன எலும்புன்னு சொல்றியா? காய்ந்து போன எலும்புக்கு தான் ஆண்டவர். அருமையான தேவஜனமே, இந்த காய்ந்து போன எலும்புகளுக்கு தேவன் பலனடை. Hear the word of God. கர்த்தருடைய வார்த்தை இது. Thus saith the Lord to this bones. ஆண்டவராகிய தேவன் இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரடைய செய்ய வல்லவர். Surely I will cause breath to enter into you and you shall live. ஆண்டவராகிய தேவன் அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரடைய செய்கிறார். பாரு என்ன சொல்ல போறாரு அவரு. கர்த்தராகிய ஆண்டவர் I'm bringing flesh upon you. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்பு. So here he says enter into brings flesh upon you. நான் உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி and cover you with skin. உங்கள் மேல் உங்களை தோலினால் மூடி and put breath in you and you shall live. உங்களுக்கு நான் உயிரடை செய்வேன், நீங்கள் உயிரடைவீர்கள். and you shall know that I am the Lord. நீங்கள் நான் தான் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். பாருங்க, இந்த உலர்ந்த எலும்புக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம எத்தனையோ விதமான எக்ஸ்கியூஸ்களை பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் மீது என்ன பண்ணுவேன்? தசைகளை உண்டாக்குவேன். அப்புறம் ஸ்கின் என்றது தோல். then put a breath. உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு ஆவியை ஊற்றுவேன். breath என்ன? ரெண்டு விஷயமா இருக்குது இங்கிலீஷ்ல. ஆவி. breathனா என்ன? breathனா என்ன? breathனா இது அகலம். breathனா இது இல்ல. breathனா ஊதுறது. breathனா சுவாசிக்கிறது. புரியுதா? அப்போ ஆண்டவர் ஊதுனாதான் நீ என்ன பண்ண முடியும்? வாழ முடியும், சுவாசிக்க முடியும். முதலாவது breath in you and you shall live. ஆண்டவர் சுவாசத்தை ஊதினபடியால் அவர்கள்
உயிரடைந்தார்கள். And then you shall know that I am the Lord. நான் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். That's what I told you. இதைதான் நான் The சொல்கிறேன். four winds. நான்கு காற்று. The four winds of God signifies. கர்த்தருடைய இந்த நான்கு காற்று எதை கூறுகிறது? There are four winds இந்த நான்கு காற்றும் mentioned in the Bible. So there are four winds. இந்த நான்கு காற்றும் So when the Holy Spirit moves in a revival, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இடைப்படும் பொழுது there will be the four winds that blow. அங்கே நான்கு காற்றுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். So he prophesied. இப்படியாக அவர் சொல்கிறார். He was commanded. அவர் அங்கே கட்டளையிடுகிறார். And as he prophesies, அவர் கட்டளையிட்ட வண்ணமாய் there was a noise. அங்கே ஒரு பெரும் சத்தம் உண்டாயிற்று. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உலர்ந்த எலும்புகள் சிதறண்டு கிடக்குது. தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, எப்படி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, உயிர் பெருமான்னு கேட்கிறாரு, உங்களுக்கு தான் ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்றாரு. நடக்க விடுறாரு, பாரு அந்த எலும்பெல்லாம் பாருன்றாரு. அப்ப சொல்றாரு, தீர்க்கதரிசனம் உரை என்ன உரை, எப்படி உரையாத நீ என்ன பண்ணுவ? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ண தூங்கிடுவியா? சொல்லணும். கேட்டுன்னா என்ன ஆகணும்? அது உயிரடைய வேண்டும். So the dry bones hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டது. And so he prophesies. அங்கே அவர் இப்படியாக தீர்க்கதரிசனம் சொல்லி உரைக்கிறார். And as he was commanded, ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்ட வண்ணமாக, and as he prophesies, என்ன அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்? there was a noise. அங்கே ஒரு பெரும் சத்தம் உண்டாயிற்று. And suddenly, உடனடியாக a rattling means a rattling னா அந்த உரைக்கும் பொழுது ஒரு சலசலப்புன்னா ஒரு தமிழ்ல வந்து என்ன சொல்றான், ஒரு இரைச்சல். கரெக்டான ஒரு இரைச்சல் உண்டாய். So and the bones came together. அந்த எலும்புகள் எல்லாம் கூடி வர செய்தது. எங்கோ அந்த எலும்பெல்லாம் என்ன பண்ணுது? ஒண்ணா கூடுது. So and the bones came together, and indeed I looked, the flesh came upon them. பார்க்கிறாரு, தீர்க்கதரிசி நேரா பார்க்கிறாரு, அந்த எலும்புகள் வந்து கூடி வந்து ஒட்டுறது, அது மேல சதை வருது. And then the skin covered them. அங்கே அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக கூடி வந்து அதன் மேல் மாம்சமும் தோலும் சதையும் எல்லாம் ஒன்றடையும் பார்க்கிறார் இந்த தீர்க்கதரிசி. But there was, ஆனா பாருங்க எல்லாமே வந்துடுது, ஆனா ஒண்ணே அங்க இல்ல. என்ன இல்ல? அந்த உயிர்னா என்ன இல்ல? காற்று அங்க இல்லை. And there was no breath in there. ஆனால் எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டது. எல்லாம் பண்ணிட்டாங்க. காற்று இல்லை. எலும்புகள்லாம் தொட்டிக்கிச்சு, மேல தசை வந்துச்சு, அது மேல ஸ்கின்ன போட்டு மூடினாரு. இருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? So now there was a breath in them. இப்பொழுது அதுல and there was no breath in them. அங்கே சுவாசம் இல்லை. Then God said to him, கர்த்தர் சொல்கிறார், prophesies. அங்கே தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார், the son of man, தேவனுடைய மனிதன், and say to the breath, அந்த காற்றுக்கு சொல்கிறார், and thus saith the Lord God, கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், come from the four winds. எதிலிருந்து வராரு? எங்க இருந்து வருது அந்த ஜீவன்? நான்கு திசையிலிருந்து வீசுகிற காற்று. எப்படி ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்று how God is working. நீ ஜெபிக்கும் பொழுது கூட, when you pray, அதற்கு நீ ஜெபிக்கும் பொழுது கூட when you pray, நான்கு காற்றுகள் கிரியை செய்கிறது. the four winds are working. So ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாக அதை உணர்ந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. When you really taste the word of God, something is speaking, something experience பண்ணி you have to experience. உணர்ந்து கேட்க வேண்டும். So the son of man
ஸ்லேன்ன்றது யூதர்கள் அங்க வெட்டப்பட்டிருந்தாங்க. வெட்டப்பட்டுதான் அவங்க என்ன பண்ண ஆர்டர் அங்க அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. அந்த எருமால ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனமா சொல்றாரு. யாரு? யூத ஜனங்களுக்கு, வெட்டப்பட்டவர்களுக்கும். அப்போ இங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, "O breath and breathe on this slain." ஓ உலர்ந்த எலும்புகள், அந்த வெட்டப்பட்ட எலும்புகளுக்கு காற்றை வீசும், and that they may live. அவர்கள் உயிரடைவார்கள். So எசேக்கியா 37ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நிறுத்தி வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நன்கு காற்று திசை 37 நான்கிலும் இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும். அந்த எழுதுலாம் யார் இது? கொலை, அதுதான் ஸ்லேன் சொன்ன. கொலை உண்டவர்கள் இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். இவர்கள் மீது ஊது என்று சொன்னார். அப்ப பாருங்க, இந்த வசனத்துல, இந்த 9வது வசனத்துல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னது? இன் ஆல் டைரக்ஷன், 4 திசையிலிருந்து வரக்கூடிய காற்று. அதுதானே அது, இல்லையா? மார்க் பண்ணி. என்னுடைய டாபிக் அதுதான். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த காற்றுல தான் நீங்க ஜெபிக்கணும். இந்த 4 அதை மார்க் பண்ணிக்கணும். So he prophesies, ஆண்டவராகிய தேவன் உரைக்கிறார், as a God commanded him. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அந்த தீர்க்கதரிசி அங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். And breath came into them. அங்கே அந்த சுவாசம் வருகிறது. ஊதின உடனே அங்க அந்த சுவாசம் வருகிறது. இதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சமீபத்துல இருந்து சொன்னேன். கொரோனா டைம்ல இத்தாலியில ஒரு 93 வயது பெரியவர் என்ன சொன்னாரு, டாக்டர் நீங்க ஏங்க அழுகுறீங்க, மெடிக்கல் பில்லை பார்த்துட்டுன்னு சொன்ன ஒரு வார்த்தை, நான் மெடிக்கல் பில்லை பார்த்து நான் அழுகல, என்ன பண்ணுறது, அந்த மெடிக்கல் பில்லை நான் கட்டிட்டு போவேன். ஆனால் நான் அழுகிற காரணம் என்னன்னா, இந்த 93 வருஷமா நான் உயிராக இருந்தேன், ஆண்டவருடைய காற்றை சுவாசித்துட்டு அதுக்கு நான் எதிர்க்க எதுவுமே பே பண்ணல, அதை நினைச்சா அழுது. அப்ப பாருங்க, அந்த ஊதின உடனே என்ன வந்தது? உயிர் பெற்றது. So this was he prophesies as a God commanded. கர்த்தர் இப்படியாக சொன்ன வண்ணமாய் அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். And they lived and stood upon their feet. அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். அவர் எப்படி நின்றாங்க? கால் ஊன்றி நின்றார்கள். நீ சாதாரண ஒரு தேவனை நீ ஆராதிக்கல. நீ எத்தனையோ பேர் இருக்கிறான், நீ ஆராதிக்கக்கூடிய அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? கால் ஊன்றி. எந்த சூழ்நிலையில இருக்கிறேன் எனக்கு தெரியாது. சூழ்நிலையை பார்த்து என்னைக்கும் பயப்படாது. அந்த சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர், சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் உன்னோடு இருக்கிறார். நீ எப்படி இருப்ப? கால் ஊன்றி. இதெல்லாம் சொல்ற. So and also here he says, இங்கே சொல்கிறார், it says like this, they will leave. They lived, they stood upon their feet, and exceedingly a great army. அவர்கள் ஒரு பெரிய சேனையாய் நின்றார்கள். And God said to him, ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், Son of man, மனுஷகுமாரனே, these bones are the whole house of Israel. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் வீட்டார். இப்பதான் சொல்றாரு ஆண்டவர். யார்கிட்ட சொல்றாரு? இவங்க எல்லாம் யாரு? இவங்க இஸ்ரவேல் வீட்டார்கள். இஸ்ரவேல் வீட்டார்கள்.
the whole house of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் they indeed say our bones are dry. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் எலும்புகள் காய்ந்து போயிற்று. That means what? அப்படி என்றால் என்ன? Our hope is lost. எங்களுடைய நம்பிக்கை வீணாய் போயிற்று. இன்னைக்கு நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற? நான் சொல்றேன் காரணம், நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? வீணா போச்சு. வீணாய். So our hope is lost, and we ourselves are cut off. நாங்கள் வெட்டப்பட்டோம். And therefore, ஆகையால் and said to them, அவர்களை பார்த்து சொல்கிறார், thus saith the Lord, தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், behold my people, ஜனங்களே நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள், I will open your graves, நான் உங்களுடைய கல்லறைகளை திறப்பேன், and cause you to come out from your graves, உங்களுடைய கல்லறையிலிருந்து வெளிவரும்படியாக செய்வேன், and bring you into the land of Israel. இஸ்ரவேல் நாட்டிற்கு மீண்டுமாய் உங்களை அழைத்து செல்வேன். So when you notice in this passage here, இந்த பேசேஜில் இருக்கிறதை நாம் படிக்கும் பொழுது that when he prophesies in the verse 7, 7ஆம் வசனத்திலே இப்படியாக அவர் 37:7, there was a rattling, there was to open your graves, நான் உங்களுடைய கல்லறைகளை திறப்பேன், and cause you to come out from your graves, உங்களுடைய கல்லறையிலிருந்து வெளிவரும்படியாக செய்வேன், and bring you into the land of Israel. இஸ்ரவேல் நாட்டிற்கு மீண்டுமாய் உங்களை அழைத்து செல்வேன். So when you notice in this passage here, இந்த பேசேஜில் இருக்கிறதை நாம் படிக்கும் பொழுது that when he prophesies in the verse 7, 7ஆம் வசனத்திலே இப்படியாக அவர் 37:7, there was a rattling. The verse 7, 7ஆம் அதிகாரத்திலே there was a rattling, 7ஆம் வசனத்திலே rattling என்று இருக்கிறது. and the bones came specifically was as in the verse 9. 9ஆம் வசனத்திலே so the second time it says என்ன சொல்லுது? Come from the four wind, 4 காற்றின் திசைகளிலும் இருந்து வந்து, O breath, ஓ ஆவியே, and breathe on this dry bones, இந்த உலர்ந்த எலும்புகள் மேல் நீங்கள் வீசுங்கள். become a live army. அங்கே அவர்கள் உயிருள்ள படையாய் சேனையாய் உயிருள்ள இருக்கட்டும். இந்த காற்று ரொம்ப 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 முக்கியம். நான் இப்போ இந்த எசேக்கியா தீர்க்கதரிசின்னு ஒரு விளக்கம் கொடுத்தேன். அங்க என்ன தேவைப்பட்டது? அந்த உலர்ந்த எலும்புகளை எழுப்பும்படியாக எல்லாம் பண்ணிட்டு கூட என்ன தேவைப்பட்டது? காற்று தேவைப்பட்டது. காற்று தேவைப்பட்டது. And also in another verse it says, suddenly there came a sound from heaven, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, as of a rushing mighty wind. அங்கே ஒரு பயங்கரமான mighty wind, வல்லமையான ஒரு காற்று, and it filled the whole house, அந்த வீடு முழுக்க நிரம்பிற்று. and they were sitting, அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் they were filling with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அங்க அந்த கல்லறையில நம்ம பார்த்தோம். We have seen in the கல்லறை graveyard. ப்ராஃபெட்டை கொண்டு போய் என்ன பண்ணாரு? அங்க என்ன அந்த பண்ணாங்க? உலர்ந்த எலும்புகளை உயிரடையும்படியாக செய்தார். தேவன் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அது என்ன சொல்லுது? Suddenly there came a sound அங்கே ஒரு பெரும் சத்தம் from உண்டாயிற்று heaven, வானத்திலிருந்து. rushing mighty wind, அங்கே ஒரு பெரும் காற்று வீசியது. and it filled with the பெந்தகோஸ்துனா ஒரு சர்ச், பெந்தகோஸ்துனா ஒரு டீம் அப்படின்லாம் கிடையாது. அறுவடை முடிந்து அழைக்கப்பட்டார்கள். என்ன பண்ணாங்க? சீஷர்கள் கூடி இருக்கும் பொழுது மேலாக என்ன பண்ணுச்சு? காற்று அவரை தொட்டது. நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீ பார்க்கணுமா? ஆண்டோட சமூகத்துல இருந்து காற்று உன்னை தொடும் பொழுது அதுதான் the Holy Spirit, filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு The day of Pentecost, பெந்தகோஸ்தே நாளில் they were all with one accord. சபையில one accord இருக்கணும். ஒரே மனதாய் எனக்கு one accord கிடையாது, ஒரு மனது கிடையாது. பெருமையின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி. இன்னைக்கு எத்தனையோ ஆவிகளுக்கு உள்ள சபைக்குள்ள கிரியை செய்யுது. பொறாமையின் ஆவி,
நீ இதெல்லாம் வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ணவே முடியாது. உண்மையை பேசிதான் ஆகணும். ஆண்டுடைய வார்த்தையை பேசும்போது உண்மையை பேசிதான் ஆகணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீ பண்ற ஒர்ஷிப் எல்லாம் வேஸ்ட், உன் டைம் வேஸ்ட். நீ ஷோ தான் பண்ண முடியும். You have to come in one accord. சீசர்கள் ஒற்றுமையா வந்தாங்க மேல, அப்போதான் இந்த கிரியை பார்க்க முடியுது. என்ன கிரியை பார்க்க முடிஞ்சது? The mighty, ரொம்ப சொல், வல்லமையான காற்று. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்கு. Rushing mighty wind. அங்கே பயங்கரமான ஒரு காற்று, வல்லமையான காற்று. ஒன்னும் இல்ல, கல்கட்டால இப்ப சமீபத்தில் அடிச்ச அம்பன் புயல். ஒரு வழியை பண்ணிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அதுக்கு ஒரு 1000 கோடி தேவைப்படுது. 1000 கோடி தேவைப்படுது. அதோட வல்லமையான இதை அனுபவர் கூட யாரு? ஆண்டவர். So the mighty wind. அந்த வல்லமையான காற்று. And also I can say, இப்படியாக சொல்லலாம். இது விளக்கமா நான் கொடுத்தேன். இந்த காற்று என்னங்க, நீங்க காற்றுந்தீங்க. இந்த காற்று தான் அன்றைக்கு புலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தது. இதே காற்று தான் மேலறையில சீஷர்கள் இருந்திருக்கும் போது என்ன பண்ணுச்சு? அவருடைய தொட்டு வெவ்வேறு பாஷைகளை பேசும்படியாக செய்தது. அந்த wind. அப்போ நீங்க கேட்கலாம், வசனத்துல இன்னும் கூட சொல்லுது. யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா, the wind blew where it wished. அது எங்க நினைக்கிறதோ அங்கு காற்று வீசப்படும். இந்த காற்று எங்க நினைக்குதோ அங்கதான் என்ன பண்ணும்? வீசும். நல்ல காற்று வீசும். And you hear the sound of it. அந்த காற்றினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். But you cannot tell where it comes from. ஆனா எங்க இருந்து அந்த காற்று வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. எந்த வெதர் ஃபோர்காஸ்டும் சொல்ல முடியாது. எந்த வெதர் ஃபோர்காஸ்டும் வானிலை ஆராய்ச்சி சொல்ல முடியாது. Where it comes from. எங்க இருந்து அந்த காற்று வருகிறது and where it goes. எங்க போகிறதுன்னு தெரியாது. So if everyone எல்லோரும் who is born of the Spirit, இந்த பரிசுத்த ஆவியினாலே பிறக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க கிறிஸ்தவங்க கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு அருமையான, நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எங்க வீட்டுல ஒரு பாஸ்டர் வருவார். ஒரு ரொம்ப நல்ல டைப். அவரு கொஞ்சம் பாஸ்டர் சுந்தரம் மாதிரி இருப்பாரு. அப்போ அவரு முதல் எங்க வீட்டுக்கு அறிமுகமாகும்போது அப்போட அவர் பாஸ்டர் ஜெய்சிங் அவர் பேரு. அவர் பாஸ்டர் ஜெய்சிங் பிஏன்னு போடுவார். அப்போ அந்த பாஸ்டர் நான் கேட்டேன், எந்த காரியம் பேர் வச்சேன்? சும்மா இல்லை, எந்த காரியம் பிஏ என்ன அர்த்தம் தெரியுமா? born again. சூப்பர். பிஏ என்றால் மறுபடியும் born again. மறுபடியும் born again. எப்படி சொல்ல இந்த born again அப்படின்னு? இந்த wind உன்னை தொட்டுருக்கணும். இந்த காற்று உன்னை தொட வேண்டும்.